அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தால் அந்த கிரக அமைப்பிற்கு காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். காலன் என்றால் ராகு எனப்படுகிறது, சர்ப்பம் என்றால் கேது. ராகு காலன் என்றும் கேது சர்ப்பம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆகையினாலே இந்த காலன் என்ற ராகுவுக்கும் சர்ப்பம் என்ற கேதுவுக்கும் இடையே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தால் அந்த கிரக அமைப்பிற்கு கால சர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலே 12 வகையான கால சர்ப்ப தோஷங்கள் இருக்கின்றன. லக்னத்திலே ராகுவும் 7ஆம் இடத்திலே கேதுவும் இருந்தால் அது அனந்த காலசர்ப்ப தோஷம் என அழைக்கப்படுகிறது, அல்லது விபரீத காலசர்ப்ப தோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு லக்னத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருக்க அனந்த காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு இடையூறு கஷ்டங்களுக்கு பிறகுதான் இவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பலவிதமான இடையூறுகளையும் பலவிதமான கஷ்டங்களையும் அனுபவித்த பிறகுதான் இவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் இவர்களது திருமண காலத்திலே இவர்களுக்கு பல இடையூறுகள் உண்டாகும். அடுத்ததாக 2வது வகை காலசர்ப்ப தோஷமாவது லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே ராகுவும் 8ஆம் இடத்திலே கேதுவும் இருந்து அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தால் அதற்கு குளிகை காலசர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த குளிகை காலசர்ப்ப தோஷம் அமைய பெற்றவர்களுக்கு உடல் நலம் கெடும். அவர்களுக்கு இழப்புகள், விபத்துக்கள் ஏற்படும். பொருள் இழப்பு, வாகன விபத்துக்கள் ஏற்படும். இவர்கள் பாதுகாப்பற்ற பொருளாதாரம் இருக்கும். இவர்களுடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு இருக்காது. நினைத்த நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் எப்பொழுதும் அவருடைய பொருளுக்கு பங்கம் ஏற்படலாம், இழப்பு ஏற்படலாம். மேலும் இப்படி இருந்தாலும் கூட அந்த ராகு இருக்கின்ற 8ஆம் இடத்திற்கு அதிபதி பலம் பெற்றிருந்தால், 2ஆம் இடத்திலே ராகுவும் 8ஆம் இடத்திலும் கேதுவும் இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த குளிகை கால சர்ப்ப தோஷம். அவ்வாறு 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய அந்த வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாடு செல்வார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 3வது வகை காலசர்ப்ப தோஷம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே கேதுவும் இருக்க இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலே மற்ற கிரகங்கள் எல்லாம் அடைப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தால் 3இல் ராகு 9இல் கேது, இந்த அமைப்புக்கு பெயர் குளிகை காலசர்ப்ப தோஷம் ஆகும். இவ்வாறு குளிகை காலசர்ப்ப தோஷம் அமைய பெற்ற ஜாதகர் அவர்களுக்கு தொழிலிலே பிரச்சனைகள் உண்டாகும். மேலும் அவர்களுக்கு இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் உண்டாகும். 3இல் ராகுவும் 9 கேதுவும் இருக்க ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற கிரகங்கள் அடைப்பட்டு சிக்கிக்கொண்டு அமைந்த குளிகை
வாசுகி காலசர்ப்ப தோஷம். இந்த வாசுகி காலசர்ப்ப தோஷத்தின்படி அந்த ஜாதகருக்கு தொழிலில் பிரச்சனையும் இளைய சகோதரர்களால் பிரச்சனையும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்றாவது வகை காலசர்ப்ப தோஷமாவது வாசுகி காலசர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது நான்காவது வகை. லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே கேதுவும் இருக்க பிறந்து அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தால் அந்த காலசர்ப்ப தோஷத்திற்கு சங்கல்ப காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கல்ப கால சர்ப்ப தோஷத்தின்படி அந்த ஜாதகருக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலையிலே அவர்களுடைய தொழிலிலே கேடு உண்டாகும். அவர்கள் செய்யக்கூடிய வேலை கெடும், அவர்களுடைய புரியக்கூடிய தொழில் கெடும். மேலும் இவர்களுக்கு தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படும். தாயாரின் உடல் நலனில் பிரச்சனைகள் உண்டாகும். இந்த சங்கல்ப காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்ததாக 5வது வகை. லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே கேதுவும் இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே கேதுவும் இருக்க பிறந்து அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே ஒரே புறமாக ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கி இருந்தால் அந்த காலசர்ப்ப தோஷத்திற்கு பத்ம காலசர்ப்ப தோஷம் என்று பெயர். இவ்வாறு பத்ம காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பதிலே பிரச்சனைகள் உண்டாகும். அவர்களுக்கு அந்த ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு ஆவி தொல்லை உண்டாகும். பத்ம காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ராகுவோடு சந்திரன் இணைந்திருந்தால் அவர்களுக்கு ஆவி தொல்லை உண்டாகும். மேலும் இவர்களுக்கு நண்பர்களால் ஏமாற்றங்கள் அடைவார்கள். வாழ்விலே நோய் குணமாவதிலே தாமதம் ஏற்படும். எந்த நோய் வந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுபட்டு குணமாவது என்பது இவர்களுக்கு தாமதமாகும். இந்த பத்ம காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்ததாக 6வது வகை காலசர்ப்ப தோஷம் மகா பத்ம காலசர்ப்ப தோஷமாகும். லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே ராகுவும் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே கேதுவும் இருக்க பிறந்து அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே மற்ற அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு சிக்கிக் கொண்டிருந்தால் அந்த அமைப்பிற்கு பெயர் மகா பத்ம காலசர்ப்ப தோஷமாகும். இந்த மகா பத்ம காலசர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்களுக்கு நோயினால் தொல்லை ஏற்படும். நோயினால் அவதிப்படுவார்கள். இவர்களது எதிர்காலம் எப்போதுமே இடையூறு மிக்கதாக இருக்கும். அந்த ராகு நின்ற 6ஆம் இடத்திற்கு அதிபதி வலுப்பெற்றிருந்தால் நோயிலிருந்து குணமாவார்கள். பகை ஏற்பட்டால் அந்த பகைவர்களையும் இவர்கள் வெல்வார்கள். இப்படி 6வது வகையான மகா பத்ம காலசர்ப்ப தோஷத்தின் பலனாகும். ஆக 6 வகையான காலசர்ப்ப தோஷத்தை பற்றி இப்பொழுது அறிந்தோம். அனந்த அல்லது விபரீத காலசர்ப்ப தோஷம், குளிகை காலசர்ப்ப தோஷம், வாசுகி காலசர்ப்ப தோஷம், சங்கல்ப காலசர்ப்ப தோஷம், பத்ம காலசர்ப்ப தோஷம் மற்றும் மகா பத்ம காலசர்ப்ப தோஷம். மீதி 6 வகையான காலசர்ப்ப தோஷத்தை பற்றி அடுத்து ஒரு பதிவிலே காண்போம். ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச
ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.